कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्वितम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன். ட்ரீட்டு கேட்டிருக்காங்க. பார்த்து பத்திரமா ஓட்டணும். வண்டி ஓட்ட தெரியும்ல? அதெல்லாம் தெரியும். வண்டி வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். நானா வாங்கி கொடுத்தேன்? உங்கள் அப்பா தானே வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. எப்படியோ அடம் பிடிச்சி வாங்கிட்டேல. சும்மா இதேவே சொல்லிட்டு இருக்காதம்மா. இந்த வண்டியோட சவுண்டை கேட்டிருக்கியா? He's a really cool guy. He's got a cool shirt. He's got cool shoes. Did I mention the shirt? If you ever got the chance to meet him, you'd know why I want to be him. He walks into a room and everyone respects him. He reads the news and doesn't let that shit affect him. He's really happy. He's thrilled to be alive. His name is any white guy in 1980. சவுண்டை கேட்டு அழுகிறாப்புல. சரி, நீங்கள் கிளம்புங்க. நான் கால் பண்ணுறேன், பார்த்து போயிடலாம். சரி. எப்படி ஓட்டிட்டு போகிறான் பாரு, ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம. எப்படி போறானுங்க பாருங்க. தம்பி, இதெல்லாம் பேசாத. டாக்குமெண்ட்ஸ் தான் காட்டினேனே சார். இவனுங்க வேற. அடுத்தது இவனுங்களை தான் பிடிக்கணும் சார். பிடிக்கத்தான் முடியல இவனுங்களை. நீ டாக்குமெண்ட்ஸை எடுப்ப சார். என்ன, எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாரே, என்னாச்சு? சார், என்னாச்சு? புது வண்டியா? மச்சான் எப்படி? அப்புறம் வண்டி யார் வாங்கி கொடுத்தா? எங்கள் அம்மா. அவங்க அப்பா தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. எங்கள் டேடி காசு கொடுத்தாரு, மம்மி வாங்கி கொடுத்தாங்க. அவன் தான் அவங்க அப்பா கூட பேசவே மாட்டானே, ஏன்னு கேட்டாலும் காரணம் இல்லை. தம்பி, டீப்பா. இப்போ மச்சான் பைக் வாங்கினது கூட அதிசயமாக இல்லை, வீட்டு வைக்கிறத அதிசயமாக இருக்குது. ஹலோ, சொல்லுமா. போது ஏதோ வண்டி சவுண்ட் கேட்டு அட்டாக் வந்துச்சான்ப்பா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் என்னன்னு போய் பாருப்பா. எந்த ஹாஸ்பிட்டலில்? கேடி ஹாஸ்பிட்டல். நீ பயப்படாத. டேய் ஏறுடா. என்னாச்சு? தெரியலையே.
சார், அப்படி எந்த பேஷண்ட்டும் இங்கே அட்மிட் ஆகலை. மேம் இன்னொருக்கா கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா? இல்லை சார், கன்ஃபார்மாக அந்த மாதிரி யாரும் இங்கே அட்மிட் ஆகலை. என்னடா இப்படி சொல்கிறாங்க? என்னடா பண்ணுறது இப்போ? அம்மாவுக்கு கால் பண்ணுறா. அம்மா எந்த ஹாஸ்பிட்டலாம்மா? எஞ்சில் இல்லைங்கிறாங்க. கேஜி ஹாஸ்பிட்டல். சரி வர ஹலோம்மா, வந்துட்டுருக்கம்மா, கிட்ட வந்துடுவேன். கண்ணா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா, வீட்டுக்கு வா. சரிப்பா. நீ என் உலகம், நீ என் இதயம், நீதான் எதுவும் அப்பா. டே மச்சான் மித்துனே, என்னடா ஆச்சு? இத்தனை நாளாக எங்கள் அப்பாட்ட ஏன் பேசாமல் இருந்தேனே தெரிலடா. இப்போ அவர் என்னை வீட்டுக்கு வான்னு சொல்லும்போது உயிரே போயிடுச்சுடா. அவர் இல்லாமல் நான் என்னடா பண்ணியிருப்பேன்? விட்றா, அதான் ஒன்றும் ஆகலில்ல, நீ பார்த்துக்காண்டா அவரை. எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினடா இந்த வண்டியை. அவர்னால தான் இப்போ அவரும் மதிக்காமல் இப்போ அவருக்கு இப்படி ஆகிருக்குன்னு நினைக்கும் போது யோசித்து பாருடா எங்கள் அம்மா என்ன ஆகியிருப்பாங்கன்னு. பேனிக் அட்டாக் தான்ப்பா. ஹெவி சவுண்டை அவாய்ட் பண்ண சொன்னாங்க. நீ ஒன்றும் பயப்படாத. எதுவும் ஆகாதனால பரவாயில்ல, இதே ஏதாச்சும் ஆகியிருந்தா என்னம்மா பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ எதுவும் நினைக்காத. நீ ஹாஸ்பிட்டலில் என் கூடவே இருந்தால் நல்லா இருந்துக்கும்லப்பா. நீ பாட்டுக்கு எங்கேப்பா போன? நான் கேஜி ஹாஸ்பிட்டல் தானேப்பா சொன்னேன். நீங்கள் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே போன பைக் சவுண்டில் நீங்கள் பேசுனது சரியாக கேட்கலம்மா. சாரிம்மா. என்னப்பா கால் பண்ணியிருந்தீங்க? இந்த புது எம்டியில் எக்ஸாஸ் எடுக்கணும்னா. ஏன்பா இப்போ தான் மாற்றுறீங்க? ஆமாண்ணா, மாற்றணும். ரொம்ப சவுண்டாக இருக்குது.